என்ன பண்ணீங்க? கல்வி மாநில உரிமை, அதை பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு எடுத்து கொடுக்கும்போது எங்க இருந்தீங்க? இங்கதான் இருந்தீங்க. அப்ப அத்தனை ஆளும் அமைச்சரவையில் இருக்கும்போது மாநில பட்டியல் கொண்டு வராம என்ன பண்ணீங்க? எல்லாமே அப்படி தேவைன்னா குறவழியை பிடிச்சிங்கன்னா ஐயோன்னு கத்துறது. இதெல்லாம் என்னது இது? ஏன் சாதி வாரி கணக்கெடுப்பு இந்த மாநிலங்கள்லாம் எடுக்கும்போது உச்ச நீதிமன்றமே சொல்லுது மாநிலமே எடுத்துக்கொள்ளலாம், அதுக்கு அதிகாரம் இருக்கு. நீ ஏன் எடுக்கல? சாதி வாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு. எனக்கு வாக்கு செலுத்துங்கன்னு கேட்ட ஆள் யாரு? ஐயா தான். எல்லாமே ஏமாற்று. தெரியாம நடக்கல, திட்டமிட்டு நடந்திருக்கு. அதனாலதான் இந்த வெறி. ஆதாரம் நீ என்ற கேட்டு கோர்ட்டுக்கு போயிட்டு நீதிமன்றத்துக்கு போயிட்டு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது. எல்லாம் மக்கள் மத்தியில நான் இத்தனை கேட்டிருக்கேன்ல, இவ்வளவு கேட்கிறேன்ல பெரியாரை பத்தி, அதுக்கு ஏதாவது ஆதாரம் கேட்டீங்கள? 1000 குற்றச்சாட்டு இருக்கு. அது கேட்காம அதுக்கு மட்டும் கேட்கிறேன். ஏன் கேட்கிறீங்க? நான் ஆதாரத்தை உரிய நேரத்தில் சொல்றேன். நான் சொல்றேன், நீங்க வழக்க போட்டீங்க, நீங்க நிறுத்துவீல்ல, அங்க சொல்றேன், காட்டுறேன். இந்த பாருங்க, இவ்வளவு ஆதாரத்தை இவ்வளவு பேர் பேசியிருக்காங்க. இவ்வளவு பேர் பேசும்போது வராத கோபம் நான் பேசும்போது ஏன் வருது? நீ என் வீட்டை முற்றுகிட்டு வரலையே. அந்த ரிலையன்ஸ் பக்கத்துல ஒரு சலூன் கடையில போய் முற்றுகிட்டீங்க. அவன் திராவிட மயிரெல்லாம் வா வெட்டி விடுறேன். என்ன நீ முற்றுகிடுற? நீ முற்றுகை தமிழன் மரபு கோட்டையை முற்றுகையிடுறது, திராவிட மரபு வீட்டை முற்றுகையிடுறது. உனக்கு பயந்துட்டு ஓடிடுவேன்னு நினைக்கிறேன். நீ என்ன பண்றது? அவர் பிடல் காஸ்ட்ரோ சேகுவாரா? அவர் பெரும் படையை நிறைச்சு. தம்பி, இவர் தான் சொல்லியிருக்காரு, பெரியாரை அதிகப்படியா உலகத்திலே விமர்சிச்ச கட்சி திமுக தான். காணொலி அனுப்பட்டா தம்பி? ஏப்பா நீ எனக்கு முன்னாடி பேசியிருக்கப்பா, நான் ரொம்ப பின்னாடி பேசுறேன். மதிமாறன் ஒருத்தர் இருக்காரு தம்பி, அவர் இந்த பெரியாருடைய பெருந்தொண்டர். என்ன பேச்சு பேசியிருக்காரு பாருங்க. அது இருக்கட்டும், என்ன பேச்சு? இந்தி எதிர்ப்புங்கிறீங்க. முதலா தமிழ்நாட்டில் இந்தி பள்ளிக்கூடத்தை திறந்தது யாரு? அவரே பேசியிருக்காரு. இது எங்க தாத்தா திருவிக்காவன்னு சொல்றாரு. இந்தி பள்ளிக்கூடம் திறந்தது இந்த பெரியார் தான். அந்த விழாவுக்கு நானும் போனேன் கர்மம்ன்றப்ப. காங்கிரஸ் கட்சியில் இருந்தனால கூப்பிட்டாங்க, நானும் போய் பங்கேற்றேன்னு எழுதியிருக்காரு. நாங்க எதையும் ஆதாரம் இல்லாம பேசுறோம். இதுக்கெல்லாம் கேட்காம அதுக்கு காட்டு அப்படின்னு. நீ என் படத்தை நானும் எங்க அண்ணன் இருக்கிறத வெட்டி ஓட்டினேன்றீல, அதுக்கு ஆதாரம் காட்டு. அதான் அவர் அதான் அவர்கிட்ட நீங்க கேட்கணும், எப்படி செஞ்சீங்க, அந்த செஞ்சு காட்டுங்க. இன்னொரு தடவை கேட்கணும். நீங்க அதை கேட்கணும்ல. தம்பிங்க வாங்க தம்பி, எப்படி வெட்டி ஓட்டினீங்க தம்பி அப்படின்னு. ஸ்பெஷல் எடிட்டர் அவரு. சொல்லுங்க, எதையாவது பேசுறது. 15 வருஷமா இந்த படம் இருக்குல்ல, அன்னைக்கெல்லாம் எங்க போய் படுத்திருந்தா? இந்த படம் நான் தாங்க எடுத்து கொடுத்தவர், பொய் சொல்றாருன்னு சொல்ல வேண்டியதானே? சரி, வீர மகன் நேருக்கு நேரம் அண்ணன் நான் தானே அதை ஓட்டி கொடுத்தேன்னு வருது, சொல்லு பார்ப்போம். நாயை கல்ல விட்டு எரிஞ்சின்னு வச்சுக்கிறீங்களேன், அது என்ன பண்ண? 4 தெரு அங்கே போய் நின்றுட்டு. அதான் இந்த திராவிட நாய் பூரா நேரம் வராது. அங்க நின்றுகிட்டு தெரியாதா உன்னையை பற்றி, நீ அங்கே இது பண்ண. கேட்கிற கேள்விக்கு புதுசா ஏதாவது நாங்களா இட்டு கட்டி பேசுறோமா? பெரியார் பேசுனதை எழுதுனதை எடுத்து பேசுறோமா? அதானே பேசுறோம். இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், தமிழ் மொழியை காப்பாற்றணும், தமிழ் மொழியை அழிய விடக்கூடாது, தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபடணும், தமிழுக்காக உழைக்கணும், தமிழுக்காக உயிரையே கொடுக்கணும்னு பேசுறவன்ட்ட, அந்த பைதிகார கூட்டத்துக்கிட்ட, அவங்க கிட்ட மற்ற மக்கள் எச்சரிக்கையா இருக்கணும். அப்படின்னா அந்த மற்ற மக்கள் யாரு? நாங்க தமிழை பாதுகாக்க பாடுபடுறோம், அதுக்காக போராடுறோம், உழைக்கிறோம், அதுக்காக உயிரையே எங்க முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. இந்த மற்ற மக்கள் யாரு? மற்ற மக்கள் இவர்கள்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும்னா அந்த மற்ற மக்கள் யாரு? இப்ப பெரியார் எந்த மக்களுக்கான தலைவர்? இதுக்கு பதில் இருக்கா? எங்க தாத்தன் ஒருத்தன் கீழப்பழூர் சின்னச்சாமி தீ குளிச்சு செத்தான். அவன் யாரு தெரியுமா? திமுகவில இருந்து மொழிக்காக செத்த ஒரே பெருந்தகை வந்தான். பேரறிஞர் அண்ணா மொழி போராட்டத்திலிருந்து இந்தி எதிர்ப்பு போராட்டத்திலிருந்து நழுவிட்டாருங்கிற கோபத்துல, நம்ம தலைவர் கைவிட்டாருங்கிற கோபத்துல தீ குளிச்சு செத்தான். பெரியார் பெருந்தகை எழுதுனது பத்திரிகையில. அவர் என்ன சாதின்னு உங்களுக்கு தெரியுமா? முதலா
சின்னசாமி முதலியார்னு எழுதின பெருமகன் யார் தெரியுமா? சாதி ஒழிப்பு போராளி நம்ம ஐயா தான். எழுதி அவங்க ஆத்தா வாங்கின கடன் தொல்லையில தீக்குளிச்சு செத்து போனான்னு பெருமைப்படுத்தி எங்களை. எப்படி என் தங்கச்சி செங்கொடி காதல் தோல்வியில செத்தால இவங்களுக்கு அதேதான் அவர் எழுதுறாரு. இந்த மொழிக்காக போராடுற பயிலாம் அவனை 2 கட்டையை வச்சுக்க, இந்த பெட்ரோல் மண்ணெண்ணையை வச்சுக்க, இங்க தீக்குச்சி வச்சு கொளுத்தி விடு, எல்லாம் ஜெயிடுவான்னு சொன்ன பெருந்தகை இவர் தான். இவர் தான் இந்தி ஒழிப்பு போராளி. அது அவசியம் இல்லாது. இங்கதானே இருக்கேன், வந்து எரிச்சிட்டு போலாம். நேரையே பொம்மையை எரிக்கிற வரைக்கும் தான். இப்போ எங்க ஆளுகளும் பாத்தீங்கன்னா இந்த வீரங்கெல்லாம் எங்க பாட்டை ராவணன் இந்த 100-200 மீட்டருக்கு அங்க வச்சிருவான். எப்படி வச்சிருவான்? பொம்மையா வச்சிருவான். 10 தலையை வச்சு பொம்மையா தானே நிக்கிறான். கிட்ட போய் கொளுத்த துணி இருக்கா? அங்க 200 மீட்டருக்கு அங்க இருந்து இங்க இருந்து அம்ப வச்சு அடிப்பான். பொம்மையா நிக்கும் போதே அவனை பக்கத்துல போய் கொளுத்த முடியல. எப்படி இருக்கு அந்த பயம்? உங்க எல்லா பயலுக்கும் இருக்கட்டும்ங்கிறேன். இப்ப நீ பொம்மையை தான் இருக்க முடியும். பொம்மையேறி அதுல எனக்கு பெருமை தான். நான் இன்னைக்கு சொல்றேன் இவ்வளவு பேர்கிட்ட, இவங்க வெம்பாடுபட்டு போராடி என்னை அந்த முதலமைச்சர் நாற்காலியில உட்கார வச்சுட்டு தான் போவான். நான் 20 விழுக்காடு உழைச்சா போதும். என் கட்சியில என்னைக்காவது 4 தாள் சுருட்டி நாடகங்களும் எனக்கு ஓட்டிட்டானா? எவ்வளவு என்னுடைய அவங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இவங்க எல்லாரும் எனக்கு வேலை செய்யறாங்கன்னு தெரியாம நீ அவங்களை ஆதரிச்சு காசு கொடுத்து ஊக்கப்படுத்திக்கிறியா? என்னை சீமான் யாரு தாங்க இந்த சீமான்னு எல்லாருமே என்னை ஒட்டி, என்னை ஒளிய, என்னை ஆரிய கைக்குழி ஈக்குழின்னு ஒட்டி, எப்படியோ ஃப்ரீ பப்ளிசிட்டி. என்னைக்காவது இவ்வளவு பேர் என்னை நின்று இவ்வளவு நேரம் எடுத்து காட்டியிருக்கீங்களா? காட்ட மாட்டியா? ஏதோ எடுத்து அப்படி வெட்டி விட்டு போயிருவியா? என்னென்ன ஏதோ அவங்களால முடிஞ்சது. அதுக்கு எங்க அண்ணங்களுக்கு, குறிப்பா என் அன்பு சகோதரன் திருமுருகன் காந்தி அவர்களுக்கெல்லாம் நன்றி நன்றி நன்றி. அது நீங்க பெரியார் உங்களுக்கு எல்லா பூஜை அறையில் வச்சுக்கிறீங்க, எல்லாரும் வச்சுக்கிறீங்க. அம்பேத்கரையும் பெரியாரையும் ரெண்டையும் ஒண்ணுன்னு பேசியிருந்த பெருமக்களை, உங்க எல்லாரு வீட்லையும் பெரியாரிஸ்ட் எல்லார் வீட்லையும் நீங்க பெரியார் படம் இருக்கு, அதனால அம்பேத்கர் படம் இருக்கா? உங்களுக்குள்ள இருக்க தீண்டாமையை முதல்ல ஒழிச்சிட்டு வெளியில வாங்க. உங்க எல்லார் வீட்லையும் பெரியாரிஸ்ட் எல்லார் வீட்லையும் பெரியார் படம் இருக்கு, அதனால அண்ணல் அம்பேத்கர் படம் இருக்கா? மனச்சான்று இப்படி கையில் வச்சு சொல்லு. அப்ப 2 பேரும் ஒண்ணுன்ற அப்படி ஏதாவது இருக்க? இழந்து விட்ட உரிமையை போராடி பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும்னு பொதுவா உலக பொதுமைக்கு போதிச்ச ஒரு புரட்சியாளர் அவர். அப்படி ஏதாவது தத்துவம் இருக்கா? தந்தை பெரியார்ட்ட, ஐயா பெரியார்ட்ட சொல்லுங்க, இருக்கா? வாயை திறந்து பேசினால், எழுதினால் எல்லாமே தமிழனுக்கு எதிரானது. எல்லாமே சான்றோட நிரூபிக்கிறேன். இவர் சும்மா போட்டுக்கிட்டு அது கேட்கறதுக்கு பதில் சொல்றதில்ல, அவதூறா பேசிட்டு போறோம். ஏதோ ஒண்ணு பேசுங்க.